உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ தீராத தலைவலி இருக்கா? உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல, உதாரணமா மூட்டுலயோ முதுகுலையோ இல்லைன்னா வயித்துலயோ ஒரு வலி விடாம உங்கள தொந்தரவு பண்ணுதா? சில சமயம் இது என்ன வியாதி என்றே தெரியாம ஒரு விதமான உடல் வலியால உங்க அன்றாட வாழ்க்கை, உங்க இபாதத்கள், உங்க வேலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதா? கவலைப்படாதீங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் எந்த ஒரு நோயையும் அதற்கான நிவாரணத்தை அருளாமல் இறக்குவதில்லை என்று நம் உயிருக்கும் மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதன் அர்த்தம், ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து அல்லாஹ்விடம் நிச்சயம் இருக்கு. சில நேரம் அது நமக்குத் தெரியாம இருக்கலாம். ஆனா தீர்வு அல்லாஹ்விடம் இருக்கு. இந்த உலகத்துல நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இஸ்லாத்தில் அழகான தீர்வுகள் இருக்கு. அந்த வகையில எந்த மாதிரியான உடல் வலியா இருந்தாலும், எவ்வளவு நாளா நோயால அவதிப்பட்டாலும் அதிலிருந்து முழுமையான நிவாரணம் கேட்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக சக்தி வாய்ந்த 2 துஆக்களைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம பார்க்கப் போறோம். இந்த துஆக்களை நீங்க முழுமையான நம்பிக்கையோட ஓதும்போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்கள் நோய்களுக்கு ஷிஃபாவை, அதாவது பூரண குணத்தை வழங்குவான். முதல்ல, நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி வந்தா, அதாவது தலைவலி, பல்வலி, மூட்டு வலி மாதிரி ஒரு இடத்தை கரெக்டா சொல்லக்கூடிய வலிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்துக் கொடுத்த ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துஆவை பார்ப்போம். இந்த துஆவுக்கு பின்னால ஒரு அழகான சம்பவம் இருக்கு. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து தன் உடம்புல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து சொன்னார். அந்த வலி அவரை ரொம்பவே வாட்டி வதைச்சது. அப்ப கருணையின் உருவமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு அருமையான வழியை கத்துக் கொடுத்தாங்க. உன் உடம்புல எங்க வலிக்குதோ அந்த இடத்துல உன் கைய வச்சு 3 தடவை பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த துஆவை 7 தடவை ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க உடம்புல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல உங்க வலது கைய வைங்க. தலையில வலிச்சா தலையில, வயிறுல வலிச்சா வயிறுல. இப்ப அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குங்க. 3 தடவை தெளிவா சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ். இதோட அர்த்தம், அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி தொடங்குறதுல பரக்கத், அதாவது அருள் இருக்கு. இந்த வலியை குணப்படுத்த கேட்கிறதையும் அவனோட பெயர் சொல்லியே தொடங்குறோம். அடுத்து, ரொம்ப முக்கியமான இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அதே வார்த்தைகளில், அதாவது 7 முறை ஓதணும். அந்த துஆ இதுதான். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. இந்த துஆவோட பொருள் என்ன தெரியுமா? ரொம்ப ஆழமான, அழகான பொருள். நான் உணர்கின்ற மற்றும் நான் அஞ்சுகின்ற இந்த நோயின் தீங்கை விட்டும் அல்லாஹ்வின் மூலமும் அவனது பேராற்றலின் மூலமும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, எவ்வளவு அற்புதமான துஆ! இது இப்போ இருக்கிற வலியை மட்டும் நீக்க கேட்கலை, அந்த வலியால வர்ற எதிர்கால பயத்தையும் சேர்த்து அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிற ஒரு பிரார்த்தனை. அந்த நபித்தோழர் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே நான் செஞ்சேன். அல்லாஹ் என் வலியை நீக்கிட்டான். அதுக்கப்புறம் என் குடும்பத்தாருக்கும் மத்தவங்களுக்கும் நான் இதையே சொல்லிக் கொடுத்துட்டு வர்றேன். ஆதாரம் ஸஹீஹ் முஸ்லிம் 2202. அதனால உங்களுக்கோ உங்க குழந்தைங்களுக்கோ திடீர்னு ஏதாவது வலி வந்தா பதட்டப்படாம மருந்தை தேடுறதுக்கு முன்னாடி இந்த நபிமொழியை செஞ்சு பாருங்க. வலியுள்ள இடத்துல கையை வச்சு 3 முறை பிஸ்மில்லாஹ் சொல்லி 7 முறை இந்த துஆவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ், வலியை கொடுத்த இறைவன் அவனே அதற்கு நிவாரணத்தையும் தருவான். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி இல்லாம உடம்பு முழுக்க சோர்வு, காய்ச்சல் மாதிரி பொதுவான நோயில ஒருத்தர் இருந்தா, அல்லது நாம நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை பார்க்கப் போகும்போது அவருக்காக நாம என்ன துஆ ஓதணும்னு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது நலம் விசாரிக்கப் போனா அவங்களுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யற பழக்கம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க நோயாளியோட மேல தன் வலது கைய வைத்து தடவி கொடுத்துக்கிட்டே
ஒரு குறிப்பிட்ட துஆவை ஓதுவாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த சக்தி வாய்ந்த துஆ இதுதான். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன். யா அல்லாஹ், மனிதர்களின் இரட்சகனே, இந்த துன்பத்தை நீக்கிடுவாயாக. இந்த நோயை, இந்த கஷ்டத்தை அகற்றிடு. நீயே குணப்படுத்துபவன். உனது நிவாரணத்தைத் தவிர வேறு நிவாரணம் இல்லை. எந்த நோயையும் மீதி வைக்காத பூரண நிவாரணத்தை தருவாயாக. இந்த துஆவை உங்களுக்கு நீங்களே ஓதிக்கலாம். அல்லது உங்க வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க நெத்தியிலையோ அல்லது உடம்புலையோ கை வச்சு இந்த துஆவை ஓதி ஊதலாம். ஒரு அம்மா தன் பிள்ளைக்காக ஓதலாம். கணவர் மனைவிக்காக ஓதலாம். இதன் மூலமா அல்லாஹ்விடம் ஷிஃபாவை தேடும் அதே நேரம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலையும் மன தைரியத்தையும் நாம கொடுக்கிறோம். இந்த 2 துஆக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது சுன்னத், அது ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து உண்மையான ஷிஃபாவை தரும் அல்லாஹ்விடம் இந்த நபிமொழி துஆக்கள் மூலம் கேட்கிறது நம்ம ஈமானோட ஒரு பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வலிகளாலும் நோய்களாலும் கஷ்டப்படுற உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க. துஆங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்லை. அது அல்லாஹ் கூட நாம பேசுற உரையாடல். எந்த ஒரு துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட மிக முக்கியமான நிபந்தனை யகீன், அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ் என் துஆவை கேட்பான், அவன் நாடினால் என் நோயை குணப்படுத்துவான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு கேளுங்க. சந்தேகத்தோட கேட்கிறதை விட முழுமையான நம்பிக்கையுடன் கேட்பது மிகச் சிறந்தது. நோய் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்ற ஒரு சோதனை. அது நம்ம பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இருக்கலாம். அதனால நோயின் போது பொறுமையா இருந்து மருத்துவ சிகிச்சையோட இது போன்ற நபிமொழி துஆக்களையும் முழு நம்பிக்கையோட ஓதிவாங்க. இந்த துஆக்களை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஆக்கிக்கோங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும், நம் குடும்பத்தாரையும் எல்லா விதமான நோய்கள், வலிகளிலிருந்தும் பாதுகாத்து முழுமையான ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ அருள் புரிவானாக. ஆமீன். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு.